இந்த நாட்டின் ஒரு அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு கௌரவ அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தை தவறாக வழிநடத்துவாரே ஆனால், சர்வதேச மத்தியில் ஒரு இனத்துக்கு மத்தியில் அவர் பொய் பேசுவாரே ஆனால் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். கடந்த 2 தினங்களுக்கு முன்பதாக பாராளுமன்றத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கௌரவ கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவரிடம் ஒரு கேள்வி எழுப்புகிறார். யாழ்ப்பாண பலாலி சர்வதேச விமான நிலையத்திலே நடராஜர் சிலையை வைப்பதற்கு நீங்கள் எதிர்ப்பு என்று கூறுகிறார்கள், இதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று. அதற்கு ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு பொறுப்பற்ற விதத்தில் பதில் சொல்லுகிறார். தனக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, ஒரு கடுகள வேணும் அதற்கு சம்பந்தமில்லை, எனக்கு எதிர்ப்பும் இல்லை என்று கூறுகிறார். இதற்கான அந்த சிலை சம்பந்தமாக கனடாவில் இருக்கும் ஒரு நபர் தன்னுடன் கதைத்ததாகவும் அதற்கு பின்பு எந்த தொடர்பும் இல்லை என்று கூறுகிறார். ஆனால் இந்த நாட்டின் ஒரு அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு கௌரவ அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தை தவறாக வழிநடத்துவாரே ஆனால், சர்வதேச மத்தியில் ஒரு இனத்துக்கு மத்தியில் அவர் பொய் பேசுவாரே ஆனால் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தினுடைய உண்மையான தத்துவார்த்தம். அந்த வகையில் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் அரசியலிலே எதுவுமற்ற ஒரு மனிதனாக, ஒரு யாசகனாகவே என்னுடைய பார்வையில் தெரிகிறார். நான் கூற வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றேன். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய ஒரு பதிலுக்கு அவர் கூறுகிறார், இந்த விடயத்தை, இந்த நடராஜர் சிலை சம்பந்தமாக பேசியவர் பல கட்சிகளில் இருந்தவர், அவருடைய பெயர் சுப்பிரமணியம் என்று. மிகவும் வெட்கமான ஒரு விடயம். என்னிடம் யாசகம் பெற்ற ஒரு நபர்தான் இந்த ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள். நான் கௌரவமாக அவரை கூற வேண்டிய ஒரு சூழலில் அவர் அதனை இழந்து விட்டார். நான் லங்கா சமாஜவாத கட்சியே என்னுடைய பல்கலைக்கழகம். லங்கா சமாஜவாத கட்சியிலிருந்து நான் தலைவராக இருந்தவன். அந்த கட்சியில் ஒரு பகுதியில் எங்களை கட்சியிலிருந்து நீக்கிய பொழுது கலாநிதி விக்ரம்பாகு, வாசுதேவ நாணயக்கார, நான், போல் டேவிட், திலகசிறி, பல பேர், பரிஸ்டர் அண்ணாமலை எல்லாம் சேர்ந்து 77-78 ஆண்டு காலத்தில் நவசமாஜவாத கட்சியை ஆரம்பித்தோம். நவசமாஜவாத கட்சியில் எங்களுக்கு ஏற்பட்ட கட்சி பிரச்சனையின் பின்பு வாசுதேவ நாணயக்கார தலைமையில் ஜனநாயக இடதுசாரி முன்னணியை நாங்கள் ஆரம்பித்தோம். இதுவே என்னுடைய பல கட்சி வரலாறு. லங்கா சமாஜவாத கட்சியிலும் நான் தலைவராக இருந்த ஒருவன். நவசமாஜவாத கட்சியில் 78 ஆண்டு தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை சம்பந்தமாக கதைத்த பொழுது முதலாவதாக தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று கூறிய விக்ரம்பாகுவினுடைய கட்சியில் நான் இன விவகாரங்களுக்கான செயலாளராக இருந்தேன். அதன் பின்பு ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் வாசுதேவ நாணயக்கார் அவர்களுடைய அமைச்சில் தேசிய இனங்களுக்கான செயலாளராகவும், சர்வதேச இன விவகாரங்களுக்கான செயலாளராகவும், தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சின் ஒருங்கிணைப்பு செயலாளராகவும் முழு இலங்கையிலும் இருந்த ஒருவன் என்ற வகையில் நான் இடதுசாரி அமைப்புகளில் இன்று டி குணசேகர, வாசுதேவ நாணயக்கார, அந்த மட்டத்தில் தமிழர்கள் மத்தியில் நான் உயிரோடு இருக்கின்றேன். முழு இலங்கையிலும் கலாநிதி சிதம்பரம் மோகன் நான். ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி என்ற அந்த அமைப்பில் ராமலிங்கம் சந்திரசேகரன் என்ற ஒரு நபர், பொதுவாக நான் கூற வேண்டும், மேதின காலங்களில் போஸ்டர் ஒட்ட வந்திருப்பாரே தவிர அவர் ஒரு அரசியல் தலைவராக ஒருபோதும் அவர் இருந்தது கிடையாது. அவ்வாறு இருந்திருப்பாரே ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியில் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை அவர் தீர்ப்பதற்கு அவர் நியாயமான நடவடிக்கைகளை அவர் கையாண்டிருக்க வேண்டும். அதனை அவர் செய்யவில்லை. இன்று மக்கள் விடுதலை முன்னணியின் உயிரோடு இருக்கும் தலைவர்களாக ராஜா விஜயசிங்க அவர்களும் லயனல் போப்பகே அவர்களும் என்னை அறிந்தவர்கள். இவர்களெல்லாம் தலைவர்களாக இருக்கின்ற பொழுது கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். பிரதம மந்திரி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். டில்வின் சில்வா அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சிங்களவர்களான போதிலும் என்னை அறிந்தவர்கள். ஆனால் இந்த ராமலிங்கம் சந்திரசேகரம் என்ற இந்த அமைச்சர், அவர் தான் பிறந்த உடப்பு சல்லாவை என்ற தோட்டத்தில்
கம்பஹா என்ற அந்த கம்பாயம் என்ற தோட்டத்து மக்கள் இன்னும் தங்களுடைய லயன் கூரைகளிலே மணலை அடுக்கி வைத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் மிகவும் பாவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 200 வருடங்களுக்கு பின்பும் கூட இவருடைய ஆட்சியிலும் அந்த மக்கள் தங்களுடைய கூரையில் மண்ணை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதனை புரியாத ராமலிங்கம் சந்திரசேகரன் கௌரவ அமைச்சர் என்று கூறிக்கொண்டு வடமாகாணத்திலே வந்து இன்று கடற்தொழில் அமைச்சராக தன்னை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார். வேறு வழியின்றி அவருக்கு கடலுக்கும் கிணறுக்கும் குளத்துக்கும் நீர்நிலைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு மனிதன் மற்றவர்களை இன்று விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். மிகவும் கவலையானது. மலையக மக்களையும் ஏமாற்றி, ஈழத்தமிழர்களையும் ஏமாற்றி, சிங்கள மக்களையும் ஏமாற்றி இன்று வயிறு வளர்க்கின்ற ஒரு யாசகனாகவே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் வெட்கப்பட வேண்டும். அவர் ஒரு கௌரவ அமைச்சராக இருக்க வேண்டிய ஒரு மனிதன் சராசரியாக இந்த நாட்டில் தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், இஸ்லாமிய மக்கள், சகல மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் நம்பிக்கையின் பேரில் நான் வாழுகின்ற வட்டுக்கோட்டையில் 12,500 வாக்குகள் அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். அனுரகுமார திசாநாயக் இந்த நாட்டில் ஒரு வரலாற்றிலே மீண்டும் ஒரு முறை ஒரு மாற்றுத் தலைமைத்துவம் வர வேண்டும் என்று நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களால். இது ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு அல்ல பாதிப்பு. எந்த மேலாதிக்க அரசாங்கங்களெல்லாம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோமோ, எந்த முதலாளித்துவ சக்திகளெல்லாம் அழிய வேண்டும் என்று நினைத்து நாங்கள் சிகப்பு கொடி பறக்கிறது என்று நினைத்தோமோ, ஆனால் இனிவரும் யுகத்தில் கூட இந்த சிகப்பு கொடியை பறக்கவிட முடியாத ஒரு சூழலை வடமாகாணத்தில் உருவாக்கி வைத்து விட்டார் எங்களுடைய கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள். ஒரு காலத்தில் கந்தையா என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார், வி பொன்னம்பலம் இருந்தார், கார்த்திகேஸ் மாஸ்டர் இருந்தார், காராளசிங்கம் இருந்தார், வைத்திலிங்கம் இருந்தார், ஏன் இன்றும் கூட செந்தில் இருக்கிறார். நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். நாங்கள் இடதுசாரிகள். அதிகாரத்தில் நாங்கள் இல்லாத போதிலும் தமிழர்களுக்கு எதிராக ஒரு துளி அளவேனும் நாங்கள் கதைக்காதவர்கள். தமிழர்களுடைய சுயநிர்மையை நாங்கள் அங்கீகரிக்கிறவர்கள். வர்க்க போராட்டத்தை அன்றும் இன்றும் என்றும் ஆதரிக்கிறவர்கள். யுத்தம் முடிந்த பின்பு இன்று கதைக்கின்ற இந்த ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள்தான், இவர்களுடைய குடும்பம், இவர்களுடைய அரசியல்வாதிகள் தான் மஹிந்தவிடம் சென்று யுத்த வெற்றிக்காக பால் சோறு சாப்பிட்டவர்கள். நாங்கள் பால் சோறு சாப்பிடவில்லை. நாங்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு சொன்னோம், நாங்கள் பால் சோறு சாப்பிடுவதானால் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கின்ற பொழுது, தமிழர்களுடைய அரசியல் தீர்வு காணுகின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பால் சோறு சாப்பிடுவோம் என்று கூறி பால் சோறு சாப்பிடாதவர்கள் நாங்கள். அவ்வாறு பால் சோறு சாப்பிட்டவர்கள். அது மட்டுமில்லை, வவனியாவிலிருந்து வீரவன்ச தலைமையில் தமிழர்களை கடுமையான சண்டை காலத்தில் யாழ் வவனியாவுக்கு துரத்திய பொழுது எதிராக நின்றவர்கள் நாங்கள். ஆகவே கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு வரலாறு தெரியாது, அரசியல் தெரியாது, அவர் பேசுகின்ற மொழி அவருக்கே தெரியாது. இந்த சூழலில் அவர் ஏனையவர்களை பார்த்து கூறக்கூடாது. நான் இடதுசாரி தலைவர்களில் இன்று சிரேஷ்ட தலைவர்கள் ஒருவராக யாழ்ப்பாண மக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, தென்னிலங்கையில் 68,000 சிங்கள இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது எவருமே பயந்திருந்த சூழலில் அன்று 68,000 சிங்கள இளைஞர்களுக்காக ஜெனீவா செல்வதற்காக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும், நவசமதமாஜ கட்சியின் சார்பில் வாசுதேவ நாணயக்கார அவர்களும் செல்லுகின்ற பொழுது அந்த காலத்தில் அந்த பயில் கோப்புகளை விமான நிலையத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. அந்த விமான கோர்ப்புகளை கொண்டு செல்வதற்கு ஒரு காலத்தில் தினகரனில் இருந்த ராமமூர்த்தியும் நானும் சென்றிருக்கிறோம். ஆகவே இவர்களை அன்று ஐக்கிய தேசிய கட்சியின் கொலைகார கும்பலிடமிருந்தும் காப்பாற்றியவர்கள் நாங்கள். ஆகவே மக்கள் விடுதலை முன்னணி 100% இடதுசாரிகளாகவோ அல்லது ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் இடதுசாரி வழிவந்தவராகவோ இல்லை. இவர்கள் எல்லாம் உண்மையாய் உணர்ந்து கொண்டு எதிர்காலத்திலாவது இவர்கள் இடதுசாரிகளாக வளர வேண்டும். நான் கூற வேண்ட விடயத்தை நான் கூற வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் 2025ஆம் ஆண்டு தை மாதம் 18ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு நாங்கள் ஒரு கலந்துரையாடலின் பேரில் நடராஜர் சிலையை லண்டனில் இருந்த ஒரு அம்மையார் ஏறக்குறைய 20 லட்சம் பெறுமதியான செலவில் எங்களுக்கு சிலையை அன்பளிப்பு செய்திருந்தார். அந்த சிலையை நல்ல நோக்கத்திற்காக நான் ஒரு தமிழ் பௌத்த அமைப்பின் தலைவர் என்ற வகையிலும், இந்து பௌத்த ஒற்றுமைக்கான தலைவர் என்ற வகையிலும் அந்த சிலையை பூசை பண்ணுவதற்காக அல்ல,
பலாலி விமான நிலையத்திலும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலும் புத்த பகவான் இருப்பது போல் எங்கள் தில்லை நடராஜனும் இருப்பதன் மூலமாக இலங்கைக்கான கலாச்சாரத்தை சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த சிலையை வைப்பதற்கு நாங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து அந்த சிலையை சந்தியிலிருந்து ஊர்வலமாக நாங்கள் சென்றோம். அந்த விழாவிற்கு கௌரவ சுனில் செனவி கலாச்சார அமைச்சர் அவர்களும் இன்று பாராளுமன்றத்தில் என்னை சுப்பிரமணியம் என்று பெயர் மாறி கூறுகின்ற ராமலிங்கம் அவர்களும் பொங்கல் பானைக்கு அரிசிட்டார்கள். அந்த மேடையிலே பேசினார்கள். அப்பொழுது நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருந்த பொழுது இந்த சிலை சம்பந்தமாக கதைத்த பொழுது சுனில் செனவியிடம் நாங்கள் சொன்னோம், இந்த சிலையை வைப்பதன் மூலமாக 113 நாடுகளிலே வாழுகின்ற தமிழர்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் ஏற்படும், தமிழ் சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமை ஏற்படும். இதனை நாங்கள் பூஜை பண்ணுவதற்காக அல்ல, ஒரு கலாச்சாரமாக நாங்கள் இதனை பேணி பாதுகாப்பதற்கு உதவ வேண்டும் என்று கேட்ட பொழுது அவருடைய முகபாவனையில் அவருடைய செயலில் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்ட நிலையில் இவர் சிங்களத்தில் சொன்னதை நான் கூறுகிறேன். අපි මේ ගැන අපිට දැන් වෙන විදියකට හිතන්නත් බෑ. අපි ආගමන වන රටක් හදන්න උත්සාහ කරපු කණ්ඩායම නිසා මේ වෙලාවේ මේක තියාගන්න දෙයක් මට එකඟ වෙන්න බෑ කියලා இவர் சொன்னார். இவ்வாறான ஒரு மதசார்பற்ற நாடை உருவாக்குகின்ற இந்த சூழலில் நாங்கள் இந்த சிவன் சிலையை வைப்பதற்கு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்பது போல் கூறியவுடன் சாட்சியாக டாக்டர் சாமேந்திர விக்ரமராஜ், எங்களுடைய மீகாஜேந்திர ஸ்ரீ விமலகிமி யாழ்ப்பாண சுவாமிகள் நாகவிகாரி தலைமை பீடாதிபதி அவர்கள், கலாநிதி கந்தையா சிவராஜா, நாங்கள் எல்லோரும் அந்த கலந்துரையாடலில் இருந்தோம். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. நடராஜர் சிலையை வைப்பதல்ல பிரச்சனை. நடராஜர் சிலையை வைப்பதற்காக உலகம் அதற்கான வேலையை தொடர்ந்து செய்யும். இந்த ராமலிங்கம் அவர்களும் செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். ஆனால் கௌரவ அமைச்சராக இருந்து கொண்டு அவரே தன்னுடைய கையால் பொங்கல் பானைக்கு அரிசியை இட்டுக்கொண்டு பொய்யை பேசுவதன் மூலமாக வடக்கு தமிழர்கள் மத்தியில் தன்னுடைய தலையில் மண்ணையும் அள்ளி போட்டுக்கொள்கிறார். இதுதான் யதார்த்தம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூற வேண்டும், இதன் உண்மைத்தன்மையை அவர் ஏற்றுக்கொண்டு உடனடியாக நடராஜர் சிலையை வைப்பதற்கு தானே முன்னின்று செயல்பட வேண்டும். இல்லை, அதற்கான பரிகாரத்தை அவர் சொல்ல வேண்டும். நாங்கள் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுடன் இவர் சம்பந்தமாக நாங்கள் கதைப்போம். அனுரகுமார ஜனாதிபதி அவர்கள் இவருடைய ஜனாதிபதி அல்ல, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. அவரிடம் நாங்கள் கதைப்போம். தமிழ் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக அவரிடம் நாங்கள் கடிதம் மூலமாக அனுப்பியிருக்கிறோம். கடிதத்தை நாங்கள் ஜனாதிபதிக்கும் அனுப்பியிருக்கிறோம். ஆகவே இந்த சூழலில் ஒரு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் ஒரு பாராளுமன்றத்தை தவறாக வழிநடத்தியதுடன் பாராளுமன்றத்தில் ஒரு பொய்யான செயலை கூறியதன் மூலமாக கௌரவமாக இவர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எந்த அருகதையும் தகுதியுமற்ற நிலையில் தமிழர்களுடைய மீனவர் பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலையில், தமிழர்களுடைய காணி பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலையில், தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலையில், இறுதியாக தமிழர்கள் வணங்குகின்ற கௌரவிக்கின்ற ஒரு நடராஜர் சிலையை வைக்க முடியாத நிலையில் பாராளுமன்றத்தில் இவர் உளறி கொண்டிருப்பதன் மூலமாக அரசியல் யாசகனாக இவர் இருப்பதனை விட்டுவிட்டு இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இதுவே மக்கள் விடுதலை முன்னணிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் செய்கின்ற நன்றிக்கடனாக அமையும். இல்லையேல் பகிரங்க விவாதத்துக்கு நான் இவரை அழைக்கின்றேன். அரசியல் ரீதியாக அது தமிழ் மொழியாக இருக்கட்டும், அல்லது சிங்கள மொழியாக இருக்கட்டும், அல்லது ஆங்கில மொழியாக இருக்கட்டும், எந்த மொழியில் வேண்டுமானாலும் இவரோடு நான் வாதிக்க தயாராக இருக்கின்றேன். காரணம், இவர் பேசுகின்றது இவருக்கு வழங்காத ஒரு சூழல் இருக்கின்றபடியினால் சில நேரங்களில் நல்ல தமிழர்கள் அவருடைய தமிழை மொழிபெயர்த்து கூற வேண்டும். யாழ்ப்பாண தமிழர்களுக்கு அவருடைய தமிழ் யாழ்ப்பாண தமிழ் மக்களுக்கு விளங்கவில்லை. அதற்கு காரணம் பிரதேச தமிழும் அல்ல, அல்லது வரலாற்று ரீதியான பிழையும் அல்ல, அவர் விளங்காத ஒரு மனிதராக இருக்கின்றார். தயவு செய்து கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை நான் பகிரங்கமாக கேட்கின்றேன், நீங்கள் உண்மையான தோழராக இருந்தால் தயவு செய்து do a wrong but don't say no, பிழையை ஒத்துக்கொண்டு அந்த சிலையை வைப்பதற்கான நடவடிக்கையை நீங்களே மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன். நன்றி.